நெய்பருக்கு புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். பிரிஸ்பி, இந்த பாய்க் வைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள். இது ஒரு சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவுகள். எவ்வளவு அருமை. இப்போது முயற்சிக்க தொடங்க வேண்டும். யார் முதலில் தர்பூசணியிலிருந்து ஜெல்லி தொடங்குவார்? நிச்சயமாக அது எனக்கு போதுமானது. எனக்கு சிறிய பின்புறம் உள்ளது. இது ஒரு அவமானம். சரி, அதை தொடங்கலாம். தூசி தாளினை திற சிறிய கைகளால் சிறிய பாட்டிலை கசக்க வேண்டும். ஹாஹா, சரியா? அது வேலை செய்கிறது. தேன்ஜல்லி வெளியில் வருகிறது. இது சுவையாக உள்ளது. ரொம்ப அருமை நண்பர்களே. இது வியாபகமானது. ரொம்ப சுவையானது. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. எதுவும் மீதமில்லை. என்னது? என் வாயில் என்ன இருக்கிறது? ஒரு தர்பூசணி விதையா? ஓ, இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, நான் இதை ஒரு குண்டில் வைத்து தர்பூசணி வளர வைப்பேன். சரி, இப்போது கொஞ்சம் நீர் ஊற்றுவோம். அந்த ஸ்ப்ரே only end வளமானிஃபெர்சம். ஓ, தர்பூசணி வளர்ந்து விட்டதா? பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை கடினமாக முயற்சிக்க வேண்டும். ஆம், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம்,
நான் இதை விரும்புறேன். மிகவும் ஆச்சரியமா இருக்குது. ஆனா போய் இப்போது ஜெல்லியை நான் முயற்சிக்க நேரம் வந்துடுச்சு. இதை திறந்து பாட்டிலே அழுத்துவோம். வாவ், இதோ அது மிகவும் குளிர்ச்சியானது, அருமையாக உள்ளது, ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இன்னும் ஜெல்லி வேண்டும். நீ சுவையாக இருக்கும். சாப்பிடுவதை கைவிட கடினம். காத்திரு, என் வாயில் நிறைய உள்ளது. ஜீம், நீ என்ன பண்றே? எல்லா விதையும் என் மேல் பறந்து வந்தது. நான் இப்போது அவற்றை நீங்கள் எடுத்து விட வேண்டும். ஆனால் இப்போது ஜெல்லி நான் முயற்சிக்க நேரம். இந்த பாட்டில் மிகவும் பெரியது. மூடியை நீக்கு, கீழே அழுத்து. எனக்கெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. நான் அதை எடுக்க முடியவில்லை. ஜெல்லி தானாகவே வாராம். பாருங்க நண்பர்களே, குழு குழு இல்லையா? ஆனால் இதை சாப்பிடுவதற்கு சிரமமாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. சிப்பியை எடுத்துக்கொள்கிறேன். நீயும் அதே யோசனையா? என்ன நடக்குது? ஓஹோ, நான் ஏதோ உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கவனமா இருங்க. வருத்தங்கள் தீர்ந்து விட்டது. தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவது என்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை, செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையிலிருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூடு வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இது எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது.
சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கச் செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் 1 எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? நாம் முயற்சி பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து, ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். அங்க சரி, எல்லாம் முடியும். ஒரு ஹோ கேக், உனக்காக எதையும் செய்கிறேன். ஏன் செல்லமே? சாண்டி, இது மிகவும் சுலபம். கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம். CO2 துருவல் சாக்லேட் கிரீம், மேலும் கிரீம். நான் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன். ஆகவே மேலும் கிரீம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது. வாவ், இது என்ன? இதை தைரியமாக செய்தவர் யார்? நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். ஓ சமையல்காரரே, நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் மூழ்கின்றது. அமைதியாக இருக்கவும். சரி, அது முயற்சிப்போம். அருமை. கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம். ஓ, நம்ப முடியாதது. மேல் சாக்லேட் மாஸ்டிக். சரி, கொஞ்சம் ஏதாவது செய்வோம். நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல, ஆனால் வாவ், சாக்லேட் குசிகள். அவைகள் பிஸ்கட் குசிகள். எல்லாருக்கும் அவை பிடிக்கும். குளிர். இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கையான கேக். எனக்கு இது பிடிக்கும். சரி, ஸ்கிட்டில்ஸ் சுவை கொண்ட குலஸ். இது மிகவும் ருசியானது. கேக்கின் மையத்தில் உள்ள படலத்தில் அதை ஊற்றுகிறேன். நல்லா இருக்கிறது. சரி, அடுத்தடுத்து போறோம். ஓ, மால்டீசர்ஸ். நான் அவற்றை காதலிக்கிறேன். அவற்றை பார்த்தால் அழகாகத்தானே இருக்கும். என் கேக்கின் சுற்றிலும் அதை வைப்பேன். ஓ வாவ், பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக். என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள். ஓ, எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை. ஏமாந்து எனக்கு யோசனை வந்தது. என்னிடம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது. கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம். இதை செய்தது யார்? பாட்டி. கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஓ, நம்ம அதை வெளியே எறியலாம். நீ அடிக்க வாங்கியிருக்க. சரி, அவன் போயிட்டானா? இல்லை, அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே. இங்கே என்ன நடந்தது? ஓ, இல்ல. இது எனக்காகத்தானா? என்ன நடந்தது? நமக்கு இருப்பதை சப்ரபச்சிப்போம். அவ்வளவு. இது அருவருப்பானது. அது சிதறலாக இருக்கிறது. அரி, கிரீம் சுவையாக இருக்கிறது, ஆனால் கேக் கொடுமை. ஓ, குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது வெறுமனே ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இந்த கேக் வெற்றி பெற்றது. ஆம், என் திட்டம் செயல்பட்டது. Ipad, kebabgarden winno, European cereal. ஆமாம், பணிக்கு தெளிவாக உள்ளது. பாப்கார்னை தயாரிக்க தொடங்குவோம். அனைத்து தானியங்களையும் பாத்திரத்திற்குள் ஊற்றுங்கள். வாவ், நான் இதை திறக்க வேண்டியிருந்தது.
எனவே அனைத்து மகை பாத்திரத்திற்கு உள்ளே இப்போது நாங்கள் அதை ஒரு மூடியுடன் மூடியோம். ஆம் மூடி ஸ்னிக்கர்ஸ் பார் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு சாக்லேட் பாப்காரம் பண்ணுவேன். இந்த ஸ்னிக்கர்ஸ் ஐ $20 ஆட்டு விடணும். இருக்குது பிரத்யேகத்தை பெண்ணில் வைப்போம். அது போலவே இது மிகவும் ருசியாக இருக்கும். எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். ஆஹா, என்ன அழகானது. எஞ்சியிருக்கும் ஒரே விஷயம் எல்லாவற்றையும் வாளியில் போடுவது மட்டுமே. பாப்கார்னின் சாக்லேட் நிறத்தை பாருங்கள். ஆஹா, போலா. இன்னும் வாளி எங்கே? ஸ்னிக்கர்ஸ் பார்க்கலாம் அலங்கரிக்க வேண்டும். வாவ், என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏத்தன்? நீ உன் இதையே சமைக்க வேண்டும். இது பியால் செய்க. மற்றும் இயற்கையாகவே அதை நன்றாக குடி. அதை செய்ய பர்னர் எனக்கு உதவும். வா, எல்லாமும் அளவில் பெரிதாகிவிட்டால் பின்னர் புக்சாமி தயாராகிவிட்டது. அது வண்ணம் மாற்றியதா என்று பார்க்கலாம். அப்படிதான். புக்சாமி இப்போது பிங்க் நிறம். அருமை, இதை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. இப்போது புக்சாமிகளை குச்சிகளில் வைக்கிறோம். லின்சிக்கு ஒரு புக்சாமி மலர் குவியம் செய்ய விரும்புகிறேன். அப்படியே. அப்பா, எவ்வளவு அழகாக உருவம் நன்று வந்திருக்கிறது. அழகாக இருக்கின்றதல்லவா மேரி? வித்தியாசமாக உள்ளது. மேபிள் எங்கே? Dan true puri. They're trying to unmodest and gel. Those puri strays together provides theory. அனைத்து தானியங்களுடன் அதையும் இங்கே வைத்துள்ளேன். சரி, அதனால் போதும். நம்ம அதை கம்பொடிய சேர்ப்போம். நீ பொடிய நல்லத்தில் கொஞ்ச நேரம் பிடிக்கிறீங்க. நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கே நல்லா இது இருக்கும். பபிள் கம் ஆகும். During and bakray, udoin free. சோளம் விதைகளில் ஊற்றுவோம். ஆமாம், இப்போது அதை சாதனத்தில் பொருத்தி ஆன் செய்கிறோம். ஹூரே, இது வேலை செய்கிறது. போப்புகாரன் நிஜமாகவே நீளமாக உள்ளது. எல்லாம் முடிந்ததும் நீல போப்புகாரனை தொட்டியில் போடுவது மட்டுமே மீதம் உள்ளது. எனக்கு ஆனால் நான் முயற்சிப்பேன். ஆஷ்லி, Wow, adu bucket போர்காரனா and sells more short can. இது ரொம்ப நீட். நான் முயற்சி பண்ண விரும்புறேன். ருசியா இருக்கிறா. சும்மாஸ் ஈதன் நன்றாக. என்ன நடக்கிறது இங்கே? நீல பப்புகாரன். இது cool. நான் இது பண்ணி எதையும் சாப்பிடல. ருசியானது சாக்லேட் பாப்கார்னை இப்ப சிருஷ்டிப்போம். திச்சடியுமே ருசியா இருக்கும். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். வாவ், இந்த சிந்த ருசியா இருக்கிறதால என்னாவ உடனே விழுங்க போறேன். யார் அதை பத்தி எண்ணி பார்ப்பேன். இதன் வெற்றியாளர் ஈதன். யூஹூ, எனது பாப்கார்ன் மாலை வென்றது. பெண்களே, தயவு செய்து வருத்தப்படாதீர்கள். ஆச்சரியம், நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ், ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை.
அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உருமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல் இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு, நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்கு தான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? அருவருப்பு. இவையே உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே.